ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஏரியாவில் விருந்து என்ன. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது, நானும் என்ன வேணாலும் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் ஆளி விதை, இது ரெண்டும் தான் தேவைப்படுது. அது ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஆளி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆளி விதை கொஞ்சம், அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஹேருக்கு லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். அதாவது தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே போட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து அதோட எசன்ஸ் ஃபுல்லுமே அந்த தண்ணியில் இறங்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா ஒரு பசை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிறப்ப லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் அந்த பசை மாதிரி வர்றது ஃபுல்லாக கீழே பிடிச்சிரும். ஸோ அடியில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிறப்ப உங்களுக்கு அந்த தெரியுதா, அந்த பசை மாதிரி வெளியேறும். அது அந்த ஆளி விதையிலிருந்து தான் வெளியேறும். இந்த ஆலோவேரா ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. நீங்கள் என்ன தான் பேக் போட்டாலும் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா குடிக்கணும். அதே மாதிரி இன்டேக் நல்ல ஃப்ரூட்ஸு, ஜூஸு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். வெறும் பேக் மட்டும் போட்டுட்டு எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் ஆகாது. இன்டேக்குமே நல்லா நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துட்டே இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஜெல் டைப்பில் தான் கிடைக்கணும். கீழே விழுகவே விழுகாது. நம்மளுக்கு ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி தான் கிடைக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுமே நல்லா கொதித்து இன்னும் ஜெல் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்லி 2 to 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வேகமாக கிடைக்கும். பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் பண்ணுங்கள். சண்டே பண்ணுங்கள். அது போக வீக் டேஸில் 1 டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹேருக்கு பேக் போட்டிருப்போம். அது எல்லாத்துலேயுமே ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அந்த இது ஜெல்லு மாதிரி கிடச்சிருச்சு. அது கீழே விழுகவே விழுகாது. இந்த இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்கோங்க. நல்லா ஸ்பூனை வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாக அந்த எசன்ஸ் ஃபுல்லுமே கீழே இறங்கி வந்துடும். வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இது சாப்பாடு வடிகட்டினது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி அந்த எசன்ஸும் இந்த எசன்ஸும் மிக்ஸ் ஆகி வடிகட்டிடுங்க. நம்ம டேரெக்டாகவும் அதில் ஊற்றலாம். இதில் ஊற்றுறப்ப இதோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அந்த எசன்ஸோடு சேர்ந்து நம்மளுக்கு வரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்படி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கேல்பில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே சொல்லியிருக்கேன். 2 லேயர்ஸை பிரிச்சுக்கோங்க. வாட்டர் கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி ஹேரில் ஃபுல்லாக வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பேக் அப்ளை பண்ணுறோமோ டாப் டு பாட்டம் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இவ்வளோ தான் இருக்குது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போடுறதா இருந்தாலும் மிக்சியில் போட்டு அடித்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த ஹேர் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகாமல் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும் ஹேருக்கு. அதனால தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.